ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம சிம்பிள் அரோமா சமையல்ல தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்துன்னு சிறுந்தா கட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா நல்லா மசிச்சுக்கணும் தக்காளியை. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸ்மெல்லு நல்லா வர வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச தக்காளியில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து தக்காளி தொக்கெல்லாம் நாம் எடுத்து வச்சிடலாம். ரசத்துல தக்காளி தொக்கு நெறையா இருந்தா சாப்பிட நல்லா இருக்காது. அதனால தான் புழிஞ்சு எடுத்துடுறோம். இப்போ நாம மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா இடிச்சு அத பக்கத்துல எடுத்து வச்சுக்கலாம். நாம எடுத்து வச்சிருந்த தக்காளி ரசத்த ஸ்டவ்ல வச்சுட்டு, மஞ்சத்தூளு, பச்சை மொளகா, புளி சேர்த்து அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்ச ரசத்துல நாம இடிச்சு வச்சிருந்த பூண்ட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய்